ஹலோ மை டியர் காய்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறது மெட்டஃபோர்ஸ். மெட்டஃபோர்ஸ் ஆக்சுவலா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் மாதிரி தான், ஃப்ரேசல் மாதிரி தான். பட் ஊமை சொல்னு சொல்லுவோம் இல்லைங்களா தமிழ்ல, அதுதான் மெட்டஃபோர்ஸ். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஆர்டிகுலேட்டா சொல்ல முடியும். நம்பர் ஒன். நம்பர் டூ, ஆக்சுவலா மெட்டஃபோர்ஸோட யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இட்ஸ் மோர் ரிச் கம்பேரிட்டிவ்லி. நம்ம நார்மல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இது கொஞ்சம் மோர் ரிச்சா இருக்கும். இடியம்ஸ் எப்படி யூஸ் பண்ணா கொஞ்சம் ரிச்சா இருக்கும், ஃப்ரேசல் வெப் எப்படி யூஸ் பண்ணா கொஞ்சம் ரிச்சா இருக்கும். அதே மாதிரி தான் மெட்டஃபோர்ஸ். மெட்டஃபோர்ஸ் ஆக்சுவலி கம்பேரிட்டிவ்லி ஃப்ரேசல் வெப்பை விட எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரிச்சா இருக்கும், பட் இன்ஃபார்மல். அண்ட் சார் இதை நம்ம ரைட்டிங்ஸ்ல யூஸ் பண்ண முடியாதா? கொஞ்சம் மினிஸ்கூல் லெவல்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம், அது தப்பு இல்லை. ஐஎல்ஸ்ல நான் சொல்றேன். இந்த வீடியோல பர்டிகுலரா 50 மெட்டஃபோர்ஸ் நம்ம அஃப்கோர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். எண்ட் ஆஃப் த வீடியோல இதை எப்படி ஐஎல்ஸ்ல அக்சஸ் பண்றது, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கிங்கா இருக்கலாம் அண்ட் ரைட்டிங்கா இருக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மெட்டஃபோர்ஸை மட்டும் எப்படி யூஸ் பண்ணலாம். ப்ராபப்ளி ஐஎல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த யூசஸ் சார், நாட் ஃபார் த ஸ்போக்கன் இங்கிலீஷ். கண்டிப்பா இருக்கு. ஐஎல்ஸ்க்கு ஸ்பீக்கிங்கிற ஒரு டாஸ்க் வந்துட்டீங்கனாலே நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் பண்ணிதான் ஆகும். அப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இட்ஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் உங்களோட லெவலை இன்க்ரீஸ் பண்றது. நம்பர் ஒன், மெட்டஃபோர்ஸ். டைம் இஸ் அ தீவ். டைம் இஸ் அ தீவ். இட்ஸ் நத்திங் லைக் தட். டைம் இஸ் டன் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரியலைஸ் that time is thief. Time is thief, stealing my all joys. So இதுதான் ஆக்சுவலி time is thief னு சொல்லுவோம். When I realized that looking back to my childhood, time is a thief. Of course, time is a thief. நான் என்னோட சைல்ட்ஹுட திரும்பி பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது, I realized that time is done. So அப்படிங்கிறது. So I realized that when I looking back to my childhood, time is a thief. So number one metaphors உங்களுக்கு கிளியரிஃபைடா இருக்கும். Second one, life is a journey. God, இந்த பர்டிகுலர் மெட்டஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது ஒரு ஸ்டாண்ட் அலோனாவே யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இடியம்ஸ் இருக்கு, அதுல பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோனாவே வரும். அதே மாதிரியான விஷயம் தான் இந்த மெட்டஃபோர்ஸ். லைஃப் இஸ் a journey. You have met a lot of ups and downs and enjoyment and of course sadness also, right? Struggle also. எல்லாத்தையுமே இருக்கிறதுக்கு பேர் தான் லைஃப் இஸ் a journey. Life is a full package இருக்கிறதுக்கு பேர் தான் life is a journey சொல்லுவோம். So second thing. And third thing, heart of stone. உனக்கு இருக்கிறது இதயமா இல்ல கல்லா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் heart of stone. See, of course, despite his tough exterior, I realized that he doesn't have heart of stone. See, despite na தெரியும், இருந்தாலும் கூட அதுதான் despite. அவன டஃபான ஒரு எக்ஸ்டீரியர் தான், பாக்குறப்ப வெளியில கரடு முரடா தான் இருக்காப்ல, பட் ஆனா அவனுக்கு கல்லு மனசுலாம் கிடையாதுன்னு சொல்றதுதான் of course heart of stone. doesn't have heart of stone. So and next metaphor, melting a potங்கிறது பாட் ஒரு விதுங்கிறது கிடையாது. லைக் நிறைய வேரியஸான கல்ச்சர்ஸ் இருக்கக்கூடியவங்க, நிறைய வேரியஸான ட்ரெடிஷன் இருக்கக்கூடியவங்க, அஃப்கோர்ஸ் லாங்குவேஜா இருக்கலாம், தாட் ப்ராசஸா இருக்கலாம், அவங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய இடம், அதுதான் மெல்டிங் எ பாட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், த சிட்டி இஸ் a melting a pot of thought and culture and tradition. ஸோ அஃப்கோர்ஸ் அது எல்லா சிட்டிலையும் பர்டிகுலராக இந்தியாவில் இருக்குதான். ஸோ தி சிட்டி இஸ் a melting pot of thought and culture and tradition. So it's an example of melting a pot.
And next one, light of my life. Light of my life. For example, you love one person. You love one person. He gives you happiness. Always. Always. For example, your daughter or your son. Your daughter or your son is life of your life. Light of your life. Light of your life. See, your son or daughter, you love your daughter, you love your son, he gives happiness, he gives your happiness. அதுதான் பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் யுவர் லைஃப், லைட் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை தான் சொன்னேன். யுவர் சன் இஸ் அ லைட் ஆஃப் யுவர் லைஃப், யுவர் டாட்டர் இஸ் லைட் ஆஃப் யுவர் லைஃப், அந்த விஷயம். ஸோ நெக்ஸ்ட் மெட்டர், ரோலர் கோஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸ். அண்ட் ரோலர் கோஸ்டர் ஆஃப் எமோஷன் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த இருக்கக்கூடிய அந்த தான் ரோலர் கோஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸ். போயிடலாமா, இருக்கலாமா, அஃப்கோர்ஸ் நான் டிட்டர்மினேஷன் இருக்க மாட்டோம். அந்த இடத்துல ஒரு ரோலர் கோஸ்ட் போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுதான் ரோலர் கோஸ்டர் ஆஃப் எமோஷன். திஸ் நியூஸ் brought me on roller coaster of emotion. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதேதான், ஒரு நியூஸ் கண்டிப்பா அந்த மாதிரியான தாக்கத்தை இம்பாக்டை கிரியேட் பண்ணி தான் ஆகும். தட் இஸ் நியூஸ். ஸோ தட் நியூஸ் brought me roller coaster emotion. ஸோ இந்த விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் மெட்டஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா the world is a stage. ஷேக்ஸ்பியர் சொன்னது தான். லைக் அஃப்கோர்ஸ் world is a stage. You can make your time and your opportunity. You can make your opportunity, you can make your time. So the world is the stage. So இது ஷேக்ஸ்பியர் சொன்னது தான். ஸோ இது பெருசா எதுவும் நம்ம இது பண்ண தேவையில்லை. லைக் நெக்ஸ்ட் மேட்டர், a blanket of snow. The blanket of snow பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி இருக்கு, அது ஒரு ஸ்னோவால சூழ்ந்திருக்கு. பனியால சூழ்ந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு தின் லேயர் அதை சுத்தி இருக்கிறது தான் பிளாங்கெட் ஆஃப் ஸ்னோனே சொல்லுவாங்க. பிளாங்கெட் ஆஃப் ஃபாக்னு ஒன்று, அதுவுமே கிட்டத்தட்ட இதே தான். பிளாங்கெட் ஆஃப் ஸ்னோவா இருக்கலாம், பிளாங்கெட் ஆஃப் ஃபாகா இருக்கலாம். லைக் எல்லாமே என்னன்னா இட்ஸ் தின் லேயர் ஒரு சிட்டியை சுத்தியோ ஒரு இடத்த சுத்தியோ இருக்கிறதுக்கு பேரு அஃப்கோர்ஸ் பிளாங்கெட் ஆஃப் ஸ்னோ. நீங்க அப்ராட்ல எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா அங்க பனி விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ பிளாங்கெட் ஆஃப் ஸ்னோனா அதுதான். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the town was covered in the blanket of snow. ஸோ அந்த டவுனே பாத்தீங்கன்னா ஒரு பனியால சூழ்ந்திருக்குன்னு சொல்றது. லைக் பொதுவா ஏதோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல தான் சொல்லுவாங்க, the town was covered in the blanket of snow அப்படின்னு சொல்றது. And next metaphor, time is money. Like இது எல்லாருமே சொல்றாங்க. லைக் டைம், நம்ம டைம் தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க எவ்வளவு தூரம் டைமை ஸ்பெண்ட் பண்றீங்களோ, யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்றீங்களோ மணி கிடைக்கும், உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கான கேரியரோட பாத்துல நீங்க போகலாம். ஸோ இதுதான் டைம் இஸ் மணி. இட்ஸ் a standalone metaphors. So very useful. And next metaphors, a storm of emotions. For example, I have a storm of emotions in particular competition அப்படின்னு சொல்றது. இந்த ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்லிட்டேன். ஸ்ட்ரோம் ஆஃப் எமோஷன்ஸ்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சைட் ஃபியர். நீங்க ஒரு காம்படிஷன் போறீங்க, உடனே நமக்குள்ள ஒரு வரும் இன்சைடா ஃபியர் வரும்ல. லைக் நீங்க பயந்த ஆளுங்கிறதுலாம் கிடையாது, அந்த மொமெண்ட்ல வரக்கூடிய ஃபியரா இருக்கலாம் அண்ட் ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியா இருக்கலாம். ஸோ எல்லாம் சேட்னஸா இருக்கலாம், வாட் எவர் அந்த டைம்ல வராது. மேரேஜுக்கு முன்னாடி நடக்கக்கூடியதா இருக்கலாம். லைக் அதுதான் இன்சைட் இமோஷன்ஸ் அப்படியதான் ஸ்ட்ரோம் ஆஃப் இமோஷன்ஸ் சொல்லுவோம். Storm of emotions. And next metaphor, a broken heart. Broken heart சொன்னன்ற அவசியம் எல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே இருக்கக்கூடியதுதான். Like who is actually fail in the particular moment, who is actually feel I am sad,
எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரியான ஒரு சேட்னஸ் கிரியேட் ஆகுது இல்லைங்களா? தட் இஸ் கால்ட் broken heart. தட் இஸ் கால்ட் broken heart. See, இதுதான் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் சேட்னஸ்ங்கிறது தான் broken heart. ஸோ ஹார்ட்டை வந்து என்ன மாதிரியான ஒரு சிம்பிள் கொண்டு வராங்கன்னா ஃபீலிங்கோட சிம்பிளா தான் ஹார்ட்டை கொண்டு வராங்க. அதுவும் broken ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் சேட்னஸ்ல தான் இது கொண்டு வரும். ஸோ இதோட சாம்பிள்ஸ் அண்ட் எப்படி இருக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி she felt that she has a broken heart after the breakup. after breakup of course இது இருக்கதா செய்யும், இது இல்லாம இருக்காது. நெக்ஸ்ட் மெட்டபோர்ஸ் பாத்தீங்கன்னா sea of troubles. sea of troubles is a bunch of troubles, many troubles அப்படின்னு சொல்றது தான் sea of troubles சொல்றாங்க. Like after losing the job she find sea of troubles. of course ஜாப் போயிருச்சு, போனதுக்கு அப்புறமேட்டு அப்கோர்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் sea of troubles. ப்ளூரல்ல தான் இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் மெட்டபோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிப் ஆஃப் ஐஸ்பர்க். இந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங் மெட்டபோர்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லை, இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றது இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பேரு தான் த டிப் ஆஃப் ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக்சர் இங்க ரிவீல் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா மேல இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியா சின்னது, ரொம்ப சின்னது. மீனஸ் கீழே கடலுக்குள்ள இருக்கிற ஏரியா தான் ரொம்ப பெருசு. ஸோ அதுதான் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா மேல இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. அது சொல்றது the financial problem is the tip of iceberg. financial crisisல ஒண்ணுமே கிடையாது, இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பேரு தான் tip of iceberg. and next metaphors பாத்தீங்கன்னா like a ray of sunshine. பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ளூமியாவே ஒரு எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப சேடா இருக்கிற டைம்ல திடீர்னு வர ஹாப்பினஸ் இட்ஸ் a ray of sunshine சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் kind birds are like ray of sunshine. of course நம்ம ஒரு மாதிரி சேட்னஸ்ல இருக்கிறப்போ யாராவது கைண்டா பேசுறப்போ அஃப்கோர்ஸ் குவைட் ஹாப்பி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இட்ஸ் a ray of sunshine. நெக்ஸ்ட் மெட்டபோர்ஸ் பார்த்தீங்கன்னா mountain of work. lot of work. இதை பொதுவாக பார்த்தீங்கன்னா ஐஎல்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுலலாம் எஸ்ஏஸ்லாம் யூஸ் பண்றத பார்க்க முடியும். மவுண்டன் ஆஃப் ஒர்க்ங்கிறது பிளித்தோரா ஆஃப் ஒர்க் யூஸ் பண்ணலாம், லாட் ஆஃப் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க, மெனி ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சேம் தான் மவுண்டன் ஆஃப் ஒர்க் யூஸ் பண்ணலாம். நம்மள அறியாமலே மெட்டபோர்ஸ் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? ஸோ ஓகே, கம் பேக் டு தி வீடியோ. மவுண்டன் ஆஃப் த ஒர்க்ங்கிறது என்னன்னா இந்த லாட் ஆஃப் ஒர்க் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஆஃப்டர் ரிட்டர்னிங் த occasion I faced mountain of work ன்னு சொல்றதுக்கு பேரு obviously I faced a lot of work. and next metaphors பார்த்தோம்னா the heart of the matter actually நாம யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா pith of the matter, pith of the essay இந்த விஷயம் சொல்லுவோம் இல்லைங்களா? சேம் திங் heart of the matter like central point. what about the கரு அப்படின்னு சொல்றோம்ல, இதோட முக்கிய விஷயம் என்ன, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு தான் அப்கோர்ஸ் இட்ஸ் a heart of the matter. ஃபார் எக்ஸாம்பிள் person actually easily understand the heart of the matter easily அப்படின்னு சொல்றோம். next metaphors of course bright future. ஃபார் எக்ஸாம்பிள் bright future பத்தி சொல்ல தேவையில்லை, இது ரெகுலரா நம்ம யூஸ் பண்றது. அப்கோர்ஸ் அங்க ஒரு பார்ட் இது இருக்கதான் செய்யும். இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரைட் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் காட்டன் பிரைட் ஃபியூச்சர் பிகாஸ் யூ ஆர் டிசர்வ்ட் பர்சன் அப்படின்னு சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பிரைட் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் மெட்டபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் ஆக்சுவலா. a wolf in sheep's clothing சொல்லுவாங்க. லைக் அஃப்கோர்ஸ் sheepsனா தெரியும் ஆடு. ஸோ ஓனாய்
ஆடோட வேகத்துல வந்திருக்கு, வேடத்துல வந்திருக்குன்னு சொல்றதுக்கு இருக்கிறது அப்கோர்ஸ் wolf, wolf in sheep's clothing சொல்றது. Like be careful, be careful. He is a wolf in sheep's clothing. Like he is a dangerous person. ட்ரை பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா லைக் அந்த பர்சன் நல்லவே கிடையாது, டேஞ்சரஸ் பர்சன் அண்ட் சிச்சுவேஷன் டேஞ்சரஸா இருக்கு. அண்ட் அந்த மாதிரியான விஷயத்தை நோட் பண்றதுக்காக தான் இன் சீப்ஸ் க்ளோத்திங், லைக் எதிரி இல்ல துரோகம் அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த பர்டிகுலர் விஷயத்த சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் மெட்டபோர்ஸ், a throne in my side, a throne in my side. Like again and again one person make you trouble. ஒரு பர்டிகுலர் பர்சன் என்ன பண்றாங்கன்னா திருப்பி 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 உங்களுக்கு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a throne in my side. அது your neighbor is thrown in your side. So இதுதான் பாத்தீங்கன்னா again and again your neighbor make a trouble to you இந்த விஷயம் லைக் அதுதான். ஸோ இந்த மெட்டபோர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் மெட்டபோர்ஸ் பாத்தீங்கன்னா ஓப்பன் புக். லைக் he is an open book, he is very transparent and of course he is a transparent person சொல்றது தான் he is an open book அப்படின்னு சொல்லுவோம். see அதுதான் மெட்டபோர்ஸ் லைக் ஓப்பன் புக். And next metaphors, roller coaster ride. Roller coaster emotions பத்தி பார்க்கணும், roller coaster ride பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். Guys, roller coaster rideனா பாத்தீங்கன்னா அப் இருக்கும் டவுன் இருக்கும், இதுதான் roller coaster rideன்னு சொல்லுவோம். A startup business is a roller coaster ride. உண்மைதான். ஏன்னா அது அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும், எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்றது தான் ஸ்டார்ட் அப் பிசினஸ். அஃப்கோர்ஸ் எல்லா பிசினஸ்லயுமே நாட் ஒன்லி ஸ்டார்ட் அப் பிசினஸ், எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் அப் பிசினஸ் வாட் அபவுட் தட், நீங்க அதை என்ன மாதிரி வேணாலும் எழுதலாம். ஸோ ரோலர் கோஸ்டர் ரைட், அப்ஸ் அண்ட் டவுன். அடுத்த மெட்டபோர்ஸ் பாத்தீங்கன்னா ஷைனிங் ஸ்டார். See one particular person இருக்காங்க, he is blooming, அது நல்லாவே தெரியும். Like he is shining and day by day அவங்க வந்து அவங்களோட பொட்டன்ஷியல், அவங்களோட பாத்துல போற அந்த விஷயம், கெரியர் பாத்துல போற அந்த விஷயம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா he is a shining star. He is a shining star. அதை அவங்க ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாட் லைக் தட் அவங்க ஒரு செலிபிரிட்டி தான் கிடையாது, நம்மளோட ரியல் லைஃப்ல இருக்கிறவங்க கூட ஷைனிங் ஸ்டாரா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யாரை வேணாலும் he is a shining star because he has a potential. அந்த மாதிரியான he has a good thought process இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே he is a shining star அப்படின்னு நான் சொல்றேன், in my point of view அப்படிங்கிறது தான். And next method, a breath of fresh air. Guys, a breath of fresh air ங்கிறது fresh airல ஒரு அளவுக்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, நியூ ரொம்ப ஒரு மாதிரி புதுசா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் லைக் breath of fresh airனு சொல்லுவோம். Like for example, their business idea is a breath of fresh air. ரொம்ப புதுசா இன்னோவேட்டிவா இருக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா, that is called breath of fresh air. Of course அத சொல்லலாம். next metaphors பாத்தீங்கன்னா a dark cloud. Like dark cloud is nothing like that sad moment, இதுதான் dark cloud னு சொல்லுவோம். For example, when I lose the job, I am in the dark cloud அப்படின்னு சொல்றது. of course அது இருக்கும்.
Another metaphors for you. Icing on the cake. Icing on the cake is added advantages. Added advantages. And the center of the advantages in so no, of course, icing on the cake. Added advantage are the advantages are otherwise is center of advantages in so may icing on the cake. For example, your thought process is icing on the cake in the particular meeting. So இது அப்கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் icing on the cake. Icing on the cake தான். And next metaphors for you. A snake in the grass. A snake in the grass. See, சடனா அன்எக்ஸ்பெக்டடா இருக்கக்கூடிய டேஞ்சர்ஸ். இது ஒரு ஆக்சுவலி ஒரு ஸ்டோரியாவே இருக்கும். லைக் சரி அதெல்லாம் வேணும். ஸ்னேக் இன் த கிராஸ் சொல்லுவாங்க. லைக் அன்எக்ஸ்பெக்டட் டேஞ்சரஸ், அன்எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம்னு சொல்றது தான் ஸ்னேக் இன் த கிராஸ். இதோட சாம்பிள் சென்டென்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he didn't realize there was snake in the grass at work. See something, some problem ஒர்க்ல இருக்கு அப்படிங்கிறது அவன் ரியலைஸ் பண்ணலன்னு சொல்றது. ஆப்வியஸ்லி அது இட்ஸ் அ ப்ராப்ளம், இட்ஸ் அ டேஞ்சரஸ்னஸ் இந்த அட் ஒர்க்லன்னு சொல்றது probably snake in the grass now. Like another metaphor for a ticking time bomb. A ticking time bomb. சொல்லும் போதே தெரியுது டைம் இஸ் கவுண்டபிள். சரி டைம் கவுண்ட் ஆகிட்டு இருக்கு, எப்போ வேணாலும் அதை வெடிக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் இட்ஸ் அ டிக்கிங் டைம் பாம்னு சொல்லுவாங்க. லைக் அதுதான். சி நீங்க ஒரு டேஞ்சரஸான பொசிஷன்ல இருக்கீங்க, ஒரு அன்யூஷுவலான சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, எப்ப வேணாலும் இந்த ஃபியூச்சர் மூமெண்ட், இந்த நியரஸ்ட் மூமெண்ட்ல எப்ப வேணாலும் அந்த உண்மையோ அல்லது அந்த ப்ராப்ளமோ ரிவீல் ஆகலாம் அல்லது எக்ஸ்ப்ளோர் ஆகலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் டிக்கிங் டைம் பாம். ஸோ இந்த விஷயம். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு எடுத்துக்கலாம். The situation was ticking time bomb சொல்றது. ஆப்வியஸ்லி அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் எல்லாருக்குமே கிரியேட் ஆகும். மேபி எக்ஸாம், IELTS எக்ஸாம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மூமெண்ட் தான். கேட்டீங்கன்னா தெரியும் சார், முக்கியமா ரீடிங்ல இட்ஸ் அ டிக்கிங் டைம் பாம் சார். ஆக்சுவலி டக்குனு எப்படி முடிஞ்சுனே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்ஸ் தான். ஸோ இது டிக்கிங் டைம் பாம் தான். ஸோ நெக்ஸ்ட் மெட்டபோஸ் ஃபார் யூ. நெக்ஸ்ட் மெட்டபோஸ் என்னன்னா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி காய்ஸ், கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்கோர்ஸ் நார்மலா நம்ம யூஸ் பண்ற விஷயம் தான். மேபி யுவர் abroad job is a golden opportunity. Just utilize it. IELTS is golden opportunity. Just utilize it. இந்த மாதிரி விஷயம் தான் golden opportunity. Because you can prove your IELTS stuff, prove your English stuff அப்படின்னு சொல்றது golden opportunity. Golden opportunity. So நல்ல opportunity அதுக்கு மேல 200% of opportunity. ஸோ அதை சொல்றதுக்கு பேர் தான் அப்கோர்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோம். மெட்டஃபோர்ஸ், இட்ஸ் மெட்டஃபோர்ஸ் ஆப்வியஸ்லி, பட் இது நம்ம ரெகுலரா யூஸ் பண்றோம். அண்ட் நெக்ஸ்ட் மெட்டஃபோர்ஸ் பீஸ் ஆஃப் கேக். பீஸ் ஆஃப் கேக் தெரியும். ஸோ ஸ்லைஸ் கேக்குங்கிறது தான் பீஸ் ஆஃப் கேக். பட் இட்ஸ் ஆக்சுவலி இடியம்ஸ் ஆல்சோ. இடியம்ஸோட லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா பீஸ் ஆஃப் கேக் இருக்கு. சரி, பீஸ் ஆஃப் கேக்கோட மீனிங் தான் என்ன? ஈஸி. Easy. IELTS is piece of cake, PD is piece of cake, and OET is piece of cake, spoken English is piece of cake. enna venal solla who has actually stuff in English solla daralama. So piece of cake, easy appdin solradhu. So next metaphors actually very important. A battle of wills ங்கிறது probably two personsக்கு நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் தான். அதர்வைஸ் ரெண்டு பேருமே ஆக்சுவலா அரசியல்வாதியா இருக்கலாம். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தோக்கடிக்கிறதுக்கு நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் பேட்டில் ஆஃப் வில்ஸ். லைக் அந்த விஷயத்தை பேட்டில் ஆஃப் வில்ஸ்ல எப்படி கொண்டு வரலாம்? ஃபார் எக்ஸாம்பிள், இட் வாஸ் பேட்டில் ஆஃப் வில்ஸ் பிட்வீன் டூ லீடர்ஸ். ப்ராபப்ளி அதுதான் இல்லைங்களா? லைக் அதை நான் ரெகுலர் பர்சன்ஸ்க்கு நடுவுலையும் நீங்க கொண்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு பேர் இருக்காங்க, அதுக்கு அவங்களுக்கு நடுவில் நடக்கிற விஷயமும் கூட பேட்டில் ஆஃப் வில்ஸ் தான். ஸோ அதை நீங்க எழுதுங்க, உங்களோட பேர் போட்டு எப்படி எழுத முடியுமோ எழுதுங்க.
ஸோ அது உங்களோட கையில கொடுத்தாரு. அண்ட் நெக்ஸ்ட் மெட்டபோர்ஸ் a ray of hope. a ray of hope. இந்த பர்டிகுலர் மெட்டபோர்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன நம்பிக்கை, சின்ன நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. லைக் நியூ ட்ரீட்மெண்ட் ஆஃபர்ஸ் a ray of hope, a ray of hope to me. See, நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. அப்கோர்ஸ் he is a patient, பட் அவங்களால அவங்களோட பிரச்சனையிலேருந்து மீண்டு வரவே முடியல. பட் இந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை ஏற்படுத்தி, அதுதான் திஸ் நியூ ட்ரீட்மெண்ட் ஆஃபர்ஸ் a ray of hope to me. ஸோ இந்த இது ஓகே, இது சின்ன நம்பிக்கையை ஏற்படுத்தும். எல்லா கதவும் அடைக்கப்பட்ட நேரத்துல ஒரு சின்ன ஒளி அப்படின்னு சொல்றது தான் ரே ஆஃப் ஹோப். தமிழ்ல இதை நம்ம அழகா ரிசம்பிள் பண்ணலாம். ஸோ பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் மெட்டபோர். a fish out of water. a fish out of water. லைக் ஃபிஷ் இறந்துருச்சுன்னு சொல்றாரு. லைக் சூட்டபிள் ஆகாத ஒரு விஷயத்துல அந்த ஃபிஷ் இருக்கு. லைக் வாட்டர் தான் அதோட கிரவுண்ட், பட் அது இருக்கிறது பாத்தீங்கன்னா வாட்டர்ல இருந்து வெளியில வந்துருச்சு. அன்சூட்டபிள். He is fish out of water in this job. Unsuitable. He is unsuitable. Like அவர் அதுக்கு பொட்டன்ஷியல் இல்லைன்னு நான் சொல்ல வரல, பட் மேபி தாட் ப்ராசஸா இருக்கலாம், மேபி பேஷன்ஸ், அவரோட பேஷன் வேற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தினால அவர் அன்சூட்டபிளா இருக்கலாம். அந்த விஷயத்துக்கு மேபி அவர் சூட் ஆகாமலே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஜாபுக்கு ஸோ மேபி அதுதான் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். அப்கோர்ஸ் இதுதான் ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர்ங்கிறது இன்னுமே அன்சூட்டபிளோட கொஞ்சம் நல்லா இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் மெட்டர் ஆப்பிள் ஆஃப் மை ஐ. லைக் இது ஒரு ஸ்டோரி, நல்லா இருக்கும். ஓகே, அதெல்லாம் வேணாம். ஆப்பிள் ஆஃப் மை ஐங்கிறது நீங்க ஒரு பர்டிகுலர் பர்சனை ரொம்ப லவ் பண்றீங்க. ஸோ அந்த பர்சனை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா லைக் ப்ரௌடர். See, your daughter is apple of your eye. உங்க லவபிள் பர்சன் உங்க டாட்டரை பார்க்கும்போதே உங்களுக்கு லவபிளாகவும் ப்ரௌடாகவும் இருக்கும். ஸோ அதுதான் ஆப்பிள் ஆஃப் யுவர் ஐ அப்படின்னு சொல்லுவோம். See, ஆப்பிள் ஆஃப் ஐயோட ஆக்சுவல் மீனிங் லவபிள் அண்ட் ப்ரௌட் ஆல்சோ. ஸோ இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த மெட்டஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணது தான். பிளாங்கெட் ஆஃப் ஃபாக். எங்கேயோ பார்த்துருக்கவே. பிளாங்கெட் ஆஃப் ஸ்னோ, அதேதான். த சிட்டி கவர்ட் பிளாங்கெட் ஆஃப் ஸ்னோ, அதேதான். சிட்டி கவர்ட் பிளாங்கெட் ஆஃப் ஃபாக்னு சொல்லுவோம். லைக் அதேதான். யூரோப்பியன் கண்ட்ரில இது ரொம்ப காமனா இருக்கிறதுனாலதான் பிளாங்கெட் ஆஃப் ஸ்னோ, பிளாங்கெட் ஆஃப் ஃபாக்ங்கிறது காமன். நம்ம அப்ப சொல்லும் போதே கூட பிளாங்கெட் ஆஃப் ஃபாக பத்தி பேசியிருக்கோம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்க. மேபி நீங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போக போறீங்கன்னா அப்கோர்ஸ் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மெட்டபோர்ஸ் எ லயன் ஷேர்ங்கிறது என்னன்னா, லயன் ஷேர்ங்கிறது உங்களுக்கே புரியும் ஓரளவு. லயன் வேட்டைக்கு போச்சுன்னா அதுக்கு பெரும் பகுதி போய் மீதி இருக்கிற பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மிருகத்துக்கு போகும். அப்ப லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்து ஒருத்தருக்கு போயிருக்கு. இதுதான் லயன் ஷேர். Okay, for example, he received lion share of the profit. So lion shareங்கிறது இதுதான் largest part. So இதுதான் metaphors. Next metaphors, tidal wave of emotions. Like you have got anxiety, anger, இந்த மாதிரியான உணர்வு இருக்கிறதுக்கு தான் டைடல் வேவ் ஆஃப் இமோஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ப்ராப்ளம் பார்க்குறீங்க, அப்போ உங்களுக்கு இதில் ஏற்படுற உணர்வுக்கு பேர் தான் டைடல் வேவ் ஆஃப் இமோஷன். ஃபார் எக்ஸாம்பிள், I particularly watch one news. I am on tidal wave of emotion. ஸோ ஒரு நியூஸை நான் வாட்ச் பண்றேன்,
அப்போ நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய இமோஷன்ஸ்க்கு பேரு தான் டைடல் வேவ் ஆஃப் எமோஷன். டைடல் ஆங்கிரி, ஆங்ஸைட்டி, என்ன பண்றதுனே தெரியாம இருக்கிற உணர்வுக்கு பேர் தான் டைடல் வேவ் ஆஃப் எமோஷன்ஸ். அது வந்துட்டா நல்லது. And next metaphor. This metaphor is actually very interesting and sarcastic also. அப்படி என்ன சார்? He is a walking encyclopedia. Like walking dictionary கூட ஒன்று சொல்லுவாங்க. Like walking encyclopedia-ங்கிறதும் metaphors தான். Walking dictionary-ங்கிறதுமே metaphors தான். Like he knows everything. அவரை கேட்டால் எல்லாமே சொல்லுவாருங்க. அவர்கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கு. Like for example, he is a walking encyclopedia of this city. He is walking encyclopedia of the technology. So என்ன வேணாலும் டெக்னாலஜி பற்றி எது வேணாலும் தெரியல. He knows everything. He knows everything. ஸோ அதுதான் வாக்கிங் என்சைக்ளோபீடியான்னு சொல்றது. வாக்கிங் டிக்ஷனரியுமே அதே தான், சேம். வாக்கிங் டிக்ஷனரி ஆஃப் டெக்னாலஜி, வாக்கிங் டிக்ஷனரி ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் ஆக்சுவலி he knows everything about something அப்படின்னு சொல்றதுனா வாக்கிங் என்சைக்ளோபீடியாவாக இருக்கலாம், வாக்கிங் டிக்ஷனரியாக இருக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு சர்காஸ்டிக் வேலாம் கிடையாது. இட்ஸ் ஆக்சுவலி ஒரிஜினல். ஒரிஜினல் பார்க்கறதுக்கு அது எப்படி எனக்கு தோணுதுன்னா, மேபி ஒரு சர்காஸ்டிக்கா பேசுறப்போ யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. பட் அது கிடையாது. இது ஒரிஜினலாகவே அதோட வேர்டு இதுதான். ஸோ நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் பேசுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய விஷயம் தான் மெட்டபோர்ஸ். நமக்கே நல்லா இருக்கு. அதனால தான் நான் அதை டிஸ்கிரைபும் பண்றேன். யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் அடுத்த a house of cards. A house of cards. கார்ட்ஸ்ல வீடு கட்டுறது இருக்குங்களா, அதுதான் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அஃப்கோர்ஸ் பார்த்தாலே இது மெட்டபோர்ஸ் தான். லைக் நாம ஒரு கார்ட்ஸ்ல வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை நம்ம ஓவர் லுக் பண்ணிட்டே இருக்கணும், வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அதர்வைஸ் இட்ஸ் a damaged. Otherwise it must be collapsed easily. அததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, it's a house of cards ன்னு சொல்றாங்க. For example, this meeting is a house of cards. எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் இல்லை. லைக் ஒருத்தவங்க சொல்றான், இன்னொருத்தவங்க சொல்றான், வேல்யூபிள் பாயிண்டே கிடையாது. லைக் ஈஸிலி கொலாப்ஸ்ட் ஆயிடுச்சு, ஓகே டக்குன்னு இதை கால் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றதுலாம் இட்ஸ் லைக் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மீட்டிங் அதே தான். லைக் அந்த மாதிரி தான் இருக்கு. ப்ளீஸ் ஈஸியஸ்ட் பாயிண்ட் யாருமே கொடுக்கல, அப்படிதான் போகுது அப்படின்னு சொல்றது இட்ஸ் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ். ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். லைக் சூப்பரா யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் மெட்டப், டைமண்ட் இன் ரஃப். டைமண்ட் இன் ரஃப். லைக் வெளி தோற்றத்துக்கு, லைக் அவங்களோட பிஹேவியரா இருக்கலாம், அவங்களோட அப்பியரன்ஸா இருக்கலாம், ட்ரெஸ்ஸிங் சென்ஸா இருக்கலாம், வாட் எவர், அவ்வளவு குவாய்ட் நல்லா இல்லாம இருக்கலாம். பட் கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதை தான் என்ன சொல்றாங்கன்னா, he is a diamond in roughன்னு சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம நார்மலா யூஸ் பண்ற விஷயம் தான். அவ்வளோ அஃப்கோர்ஸ் எக்ஸ்டீரியர் நல்லா இல்லை, பட் இன்டீரியரா இஸ் சூப்பர் குட்னு சொல்றது ப்ராபபிளி இதுதான். அண்ட் நெக்ஸ்ட் மெட்டபோர்ஸ் பாருங்க, breath of life. See, இந்த பர்டிகுலர் மெட்டபோர்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவிட்டிக்கு, அதர்வைஸ் நியூ ஐடியாஸ், நியூ தாட் ப்ராசஸ்க்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பிரீத் ஆஃப் லைஃபை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதர்வைஸ் நீங்கள் ஸ்ட்ரெஸ் எனர்ஜியா இருக்கு அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பிரீத் ஆஃப் லைஃப் யூஸ் ஆகாது. நியூ ஐடியாஸ், நியூ திங்ஸ், இன்னோவேட்டிவ்ஸ், அதுக்காக தான் நம்ம பிரீத் ஆஃப் லைஃப் சொல்ல முடியும். லைக் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். த நியூ பாலிசி is a breath of life of community. See, இந்த எப்படி இருக்குன்னா, அந்த நியூ பாலிசி ஒரு மாதிரி புதுசா, அது ஒரு புது எனர்ஜியை, நியூ எனர்ஜியை கொண்டுட்டு வருது. bring நியூ எனர்ஜின்னு சொல்லுவாங்க. bring நியூ எனர்ஜி ஃபார் கம்யூனிட்டி. ஸோ அதுதான் ஆக்சுவலி breath of life அப்படின்னா, bring நியூ எனர்ஜி. And இன்னொரு சாம்பிள் சென்டென்ஸ் கூட சொல்லிடலாம். Her creativity brought breath of life to project, this project particularly. And இதுதான்
ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டுக்கு ஒரு புது எனர்ஜியை கொண்டுட்டு வருது, எனர்ஜியை கொண்டுட்டு வருது அப்படின்னு சொல்றது தான் நெக்ஸ்ட் மெட்டபோர். எ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ, எ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. அன்எக்ஸ்பெக்டடா சடனா நடக்கிறதுக்கு பேர் தான் எ போல்ட் ஃப்ரம் த ப்ளூன்னு சொல்லுவாங்க. லைக் திஸ் ஆக்சிடென்ட் எ போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னு சொல்றது ப்ராபபிலி அதுதான், சடனா அன்எக்ஸ்பெக்டடா நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பேரு போல்ட் ஃப்ரம் த ப்ளூ. நெக்ஸ்ட் மெட்டர் a can of worms, a can of worms. லைக் can of wormsங்கிறது பாத்தீங்கன்னா ஒன்ன தொட்டா இன்னொன்னு, இன்னும் தொட்டா இன்னொன்னு, ஸோ அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுதான் a can of wormsன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இன்வெஸ்டிகேஷன் இஸ் a can of worms. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒன்ன தொட்டா இன்னொன்று வருது, இன்னொன்னு தொட்டா இன்னொன்று வருது, ஜஸ்ட் என்லெஸ்ஸா போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் a can of wormsன்னு சொல்லுவாங்க. a can of worms லைக் ஒரு மாதிரி என்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு. லைக் ஒன்று தொட்டா இன்டர் கனெக்டடா இருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டும் அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டும் இன்டர் கனெக்டடா இருக்கும். இதை தொட்டா அது, அதை தொட்டா அது, அதை தொட்டா இது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா கேன் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்வெஸ்டிகேஷன் இல்லைங்களா. ஸோ லைக் திஸ் இன்வெஸ்டிகேஷன் இஸ் த கேன் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் இன்வெஸ்டிகேஷனுக்குலாம் மொத்தமா இந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேப்பர்ஸ் படிக்கும்போது இது வருது, நான் பார்க்குறேன் அந்த மாதிரி விஷயம். நெக்ஸ்ட் மெட்டபோர்ஸ் ஃபார் யூ, எ கோஸ்ட் டவுன். எ கோஸ்ட் டவுன், எ கோஸ்ட் டவுன்ங்கிறது யாருமே இல்லை அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா எ கோஸ்ட் டவுன். ஃபார் எக்ஸாம்பிள் இன் வீக்டேஸ் மால்ஸ் ஆர் கோஸ்ட் டவுன். எ கோஸ்ட் டவுன், மால்ஸ்ல ஆளே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. கோஸ்ட் டவுன்னா தெரியுது நமக்கு, டவுன்ல கோஸ்ட் இருக்காங்க, ஸோ டவுன்ல ஆளே இல்லாம போனதுக்கு அஃப்கோர்ஸ் அதை மெட்டஃபரா வச்சுதான் இதை கிரியேட்டும் பண்றாங்க. அது ஒரு ஸ்டோரியும் கூட. லைக் ஸோ அதுதான் இட்ஸ் நாட் பர்சன் இன் தேர் அப்படின்னு சொல்றதா, ஒரு பர்சனும் அங்கே இருக்க மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு தான் ப்ராபபிலி கோஸ்ட் டவுன். அண்ட் அடுத்த மெட்டஃபோர் கிரீன் தம்ப். கிரீன் தம்ப் லைக் கிரீன் தம்ப்ங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பர்டிகுலரா கார்டனருக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கார்டனர் தன்னோட கார்டன் ரொம்ப அழகா அண்ட் மெயின்டைன் பண்றதுக்கு பேர் தான் ப்ராபபிலி அஃப்கோர்ஸ் இது கிரீன் தம்ப்னு சொல்லுவாங்க. அது ஒரு அக்ரிகல்ச்சரல் பர்சன்ஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இட் ஹாஸ் அ கிரீன் தம்ப். அவங்களோட கார்டனை அவங்கள சுத்தி இருக்கிற அந்த ஏரியாஸை ரொம்ப பசுமையா வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கிரீன் தம்ப். He has a green thumb. He has maintained his garden very good அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் obviously green thumb. Next metaphor for you, a bull in China shop. லைக் சைனா ஷாப்ல பார்த்தோம்னா புல் போயிட்டே இருக்கும், அதாவது ஒரு மாடு போயிட்டே இருக்கும் ரெக்லெஸ்ஸா. அண்ட் புல் இன் சைனா ஷாப்னாலே என்னன்னு பார்த்தோம்னா ரெக்லெஸ், கேர்லெஸ், அந்த மாதிரி விஷயம் தான். அதனால என்ன மாதிரியான டேமேஜ் வேணாலும் நடக்கும். லைக் he is a bull in China shop during the meeting. ஒரு மாதிரி ஹார்ஸா ஒருத்தர ரெக்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றது, you are a reckless person அப்படின்னு சொல்றது அப்கோர்ஸ் இட்ஸ் ஓகே, quite okay, but you are bull in China shop அப்படின்னு சொல்றது quite ஹார்ஸ். அதுவும் புரியுது, சொல்லணுங்கிறது நெசசிட்டியா இருந்தா அப்கோர்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் மேடம், a needle in haystack. அதான் சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு கடல்ல நீடில போட்டு தேடுறது இருக்குங்களா, அப்கோர்ஸ் இட்ஸ் இம்பாசிபிள் ஒன் தானே, அதை தான் சொல்றோம். a needle in haystack, லார்ஜஸ்ட் பிளேஸ்ல நீடில போட்டு தேடுறது, ஸோ அப்கோர்ஸ் இட்ஸ் இம்பாசிபிள். அதுதான் like finding a document was needle in haystack because it is a huge place, so next metaphor for you, and this metaphor is actually quite interesting. A straw in teacup. ஸ்ட்ராங்னு சொல்றதுனால அப்கோர்ஸ் இது என்ன குவாய்ட் ஹியூஜ் ஒன்னா அப்படின்னு பார்த்தா கிடையாது.
லைக் ஒரு ஆர்கியூமெண்ட் ஆர் ஒரு ப்ராப்ளம் நடந்துகிட்டே இருக்கு. பட் பார்த்தோம்னா அந்த ப்ராப்ளம் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சின்ன பிரச்சனை. எக்ஸாகரேட் பண்றாங்க, எக்ஸாகரேஷன் பண்றாங்க. அது இப்படி, அது இப்படி, இப்படி இப்படி ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. ஒரிஜினல் பிரச்சனை பார்த்தோம்னா இட்ஸ் நத்திங், இட்ஸ் நத்திங், ரொம்ப ஸ்மாலான பிரச்சனை. அதுதான் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்ட்ரோம் இன் டீ கப்னு சொல்றாங்க. திஸ் ப்ராப்ளம் இஸ் நத்திங்னு சொல்றது, திஸ் ப்ராப்ளம் இஸ் ஸ்ட்ரோம் இன் டீ கப், ஸ்ட்ரோம் இன் டீ கப்னு சொல்றது. அதுதான். ஸோ எக்ஸாகரேட்டட் இஸ், இட்ஸ் எக்ஸாகரேட்டட், ஊதி ஊதி பெருசாக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஆஃப்டர் சம்டைம்ஸ் யூ மஸ்ட் பி ஓகே, நீங்களே சரியாயிருவீங்க அப்படின்னு சொல்றது தான் லைக் ஸ்ட்ரோம் இன் டீ கப், ஸ்ட்ரோம் இன் டீ கப்னு சொல்றது நார்மலா எல்லார் லைஃப்லயுமே வர்ற விஷயம் தான். அண்ட் நெக்ஸ்ட் மெட்டஃபோர்ஸ், எ ஸ்கெல்டான் இன் க்ளோசஸ்ட், இந்த க்ளோசஸ்ட்னு சொல்லுவாங்க. லைக் ஸ்கெல்டான்னா தெரியும், ஒரு எலும்பு கூடு இருக்குது, அதுதான் ஸ்கெல்டான் சொல்லுவாங்க. லைக் சீக்ரெட், இதை பார்த்தீங்கன்னா இது சீக்ரெட் எல்லார் லைஃப்லயுமே மறைஞ்சிருக்கு, மறைஞ்சிருக்கு. எவ்ரிபடி ஹேஸ் அ ஸ்கெல்டான் இன் த க்ளோசஸ்ட்னு சொல்லுவாங்க. எவ்ரிபடி, எவ்ரிபடி, நாட் பர்டிகுலர் பர்சன், எவ்ரிபடி ஹேஸ் அ ஸ்கெல்டான் இன் த க்ளோசஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் சாம்பிள் சென்டென்ஸ். அப்போ ஸ்கெல்டான் இன் த க்ளோசஸ்ட்னா லைக் சீக்ரெட், சீக்ரெட் which is not revealed, which is not willing to reveal, willing கிடையாது, அவங்க ரிவீல் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயம் தான் skeleton in the closest, skeleton in the closest. And next metaphors, quite interest, golden handshake, golden handshake. Like ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமேட்டு இல்லை வாலண்டரிஸ் வாங்கிட்டதுக்கு அப்புறமேட்டு நடக்கிற விஷயம் தான் கோல்டன் ஹேண்ட் ஷேக்னு சொல்லுவாங்க. ஹி இஸ் கோல்டன் ஹேண்ட் ஷேக்னு சொல்லுவாங்க. கோல்டன் ஹேண்ட் ஷேக் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காம்ப்ளிமெண்டா இருக்கலாம், அப்புறமேட்டு வர பணம், காம்ப்ளிமெண்ட் பணம் இருக்கு இல்லைங்களா, அதை தான் என்ன சொல்றாங்கன்னா ஹி ரிசீவ்டு கோல்டன் ஹேண்ட் ஷேக்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் வாங்கினவங்க, வாலண்டரிஸ் வெளியில வந்தவங்க, இவங்க தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த கோல்டன் ஷேக்குங்கிற விஷயமே சூட்டபிள் ஆகும், மற்ற யாருக்குமே சூட்டபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு தான் இந்த காம்ப்ளிமெண்ட், இந்த பணம், இந்த செட்டில்மெண்ட், இந்த விஷயம் எல்லாம் போகும். ஸோ கோல்டன் ஹேண்ட் ஷேக், கோல்டன் ஹேண்ட் ஷேக் யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனல், அஃப்கோர்ஸ் லாஸ்ட் மெட்டஃபோர்ஸ் ஃபார் யூ, a bitter pill to swallow, a bitter pill to swallow. லைக் உண்மைகள் சில நேரம் கசகுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் a bitter pill to swallow. It's quite tough. அதுதான் losing a championship is a bitter pill to swallow. அது அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது, ஏத்துக்க முடியாது, நாட் அக்செப்டபிள்னு சொல்றாங்க, அன்அக்செப்டபிள். தட் இஸ் ஆக்சுவலி bitter pill is swallow அப்படின்னு சொல்றது. ஸோ யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே சார், நீங்க ஒரு 50 மெட்டஃபோர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வித் சாம்பிள் சென்டென்ஸ். அஃப்கோர்ஸ் இதுக்கப்புறமேட்டு ஐஎல்ஸ்ல இந்த விஷயத்தை எப்படி அக்சஸ் பண்றது அந்த விஷயத்தை பார்க்கலாம். மேபி இட்ஸ் குவைட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயம் தான். காய்ஸ், ஐஎல்ஸ்ல ப்ராபபிளி ஸ்பீக்கிங் சென்ஸ் இருக்கும். ஸ்பீக்கிங் சென்ஸ்ல பாஸ்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 மூணுத்துலயுமே நீங்க அஃப்கோர்ஸ் பேசதான் பாருங்க. பட் பார்ட் 2 செக்ஷன் 2 இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு தான். லைக் அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா 4 புல்லட் பாயிண்ட்ஸ் இருக்க போகுது. 4 புல்லட் பாயிண்ட், அஃப்கோர்ஸ் 3 புல்லட் பாயிண்ட், ஏதாவது ஒண்ணு இருக்க தான் போகுது. ஹூ, WHO, ஹூ இருக்க போகுது. அதுல கண்டிப்பா நிச்சயம் வந்து ஒரு ஆளை பத்தி டிஸ்கிரைப் பண்ணதான் ஆகணும். இந்த 50 மெட்டஃபோர்ஸை யோசிச்சு பாருங்க, நிச்சயமா ஒரு ஆள் வருவாங்க. For example, metaphors can add depth and creativity to our language. Ravi often reflects on his youth, realizing that time steals precious moments. Life is a journey. For Raj, life is filled with unexpected turns and delightful surprises. Heart of Stone. Despite her stern demeanor,
Deepa does not have a heart of stone. Melting pot. Their family blends traditions from all over the world. Light of my life. Her daughter brings joy to every day. Roller coaster of emotions. The news sent Arun from shock to joy. The world is a stage. Arjun lives as if he's always ready for his next performance. A blanket of snow. The village was serene and peaceful. Time is money. Reena ensures every minute counts. A storm of emotions. After the argument, Manish felt a storm brewing inside him. These metaphors can enrich your spoken English, making it more vivid and engaging.